இருந்தாங்க. சில நபிமார்கள் எப்படி இருந்தாங்க? பெரிய கூட்டம், சில நபிமார்கள் சின்ன கூட்டம், சில பேர் 10 பேர் வச்சிருந்தாங்க, சில பேர் 5 பேர், சில பேர் ஒரு ஆள். அப்போ இந்த நபிமார்கள்லாம் தோல்வி அடைஞ்சவங்களா? அப்போ இவங்கெல்லாம் தோக்கலையா? இது மேட்ரு கிடையாது. வேலை செய்கிறது தான் வெற்றி தோல்வியை தவிர அது கம்ப்ளீட் பண்ணுறது நமக்கு அஜெண்டாவே கிடையாது. நம்மளுடைய பணி வேலை செய்கிறது தான். இந்த ஹதீஸ் புகாரியில் பார்த்தீங்க அப்படின்னா 6541. இப்போ இதுதான் விஷயம். அப்போ ஒரு கொள்கை சரியா தவறா, இது ஆதாரபூர்வமாக குர்ஆன் ஹதீஸ்லேருந்து நிறுவப்பட்டிருக்கா இல்லையா, இதுதான் பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்கணும். இதுதான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு இது ஜெயிச்சுச்சா, இது நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா, இப்படிலாம் பேசக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ கிலாஃபத்து சித்தாந்தம் வந்து தோத்து போன சித்தாந்தம்லாம் கிடையாது. அதுதான் மறுமை வெற்றி. அதான் எல்லாம் சொல்கிறான் பாரு, சஃபு பூரா சஃபுலா எல்லாம் என்ன சொல்லுவான், வேதனையிலிருந்து காப்பாற்றி தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் காட்டி தரட்டுமா அப்படிமா. என்ன பேசுவோம் எல்லாம் அந்த இடத்துல? சடங்கெல்லாம் பர்ஃபெக்டாக செய்யுங்க, இதாக பேசிட்டு இருப்பான்.